வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பிசாசுகளை கட்ட, பேய் பிசாசுகளை பந்தனம் செய்ய, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதமான முறைங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மாந்திரிகம்னாலே பேய் பிடிச்சி வந்து ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இருந்து அந்த பேயை விளக்கணும். இதை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அப்போ தான் உண்மையான மாந்திரிகவாதிங்கிறத அவங்க நம்புவாங்க. பேய் பிடிச்சிருக்கு ஆடுறவங்க எப்படி இந்த பேயை விளக்குறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயந்தான் இது. அதை எப்படி செய்கிறது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நான் காமிச்சிருக்க இந்த பிசாசுகளை கட்டங்கிற சக்கரம் இருக்குது பாருங்கள். இந்த சக்கரத்தை எட்டி மர பலகையில் எழுதிங்க. எட்டி மர பலகையில் எழுதி பூஜை அறையில் வைத்து படையல் பண்ணணும். வெல்லம், பழம், அவல், கடலை, தாம்பூலம் இதை அனைத்தையும் படைச்சி தேங்காய் உடைச்சி வச்சு தூபதீபம் காட்டி நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் உங்களால் முடிஞ்சது எது வேணாலும் பண்ணிக்கலாம். இனிப்பு வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். நைவேத்தியம் பண்ணிவிட்டு 9 நாள் தவறாமல் படைக்கணும். 9 நாளும் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உருவேற்றணும். 9 நாளும் தொடர்ந்து. அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஹரி ஹரி சிவசிவா ஐயும் கிளியும் சவ்வும் சர்வ பிசாசுகளும் என்னை கண்டால் ஏக்கம் பிடித்தோட சிவா அப்படின்னு ஒரு நாளுக்கு 1008 உரு ஜெபிக்க சித்தியாகும். இதை சித்தி பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, பேய் பிசாசு எங்கே நடமாட்டம் இருக்க வாசம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போய்ட்டு இந்த சக்கரத்தை நீங்கள் ஸ்தாபனம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஸ்தாபிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்த விட்டு பேய் பிசாசு ஓடிடும். அந்த இடத்த பக்கம் நாடாது, ஓடிடும். அதுக்கப்புறம் பேய் பிசாசு பிடிச்சவங்க யாரோ அவங்களுக்கு இந்த எந்திரத்தை குளிசம் எழுதி கட்டினீங்கனாக்கா அவங்கள பேய் பிசாசுங்கிற ஒரு பிரச்சனையே அணுகாது. அது மட்டும் இல்லை, துஷ்ட சக்திகள் எதுவுமே அவங்கக்கிட்ட நெருங்காது. எல்லா விதமான பிரச்சனையிலேருந்துமே அவங்க முழுசாக விடுபட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முறை தான் இது. இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த சக்கரத்தை நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் எட்டிமர பலகையில் தான் எழுதணும். வேறு எந்த பலகையிலையும் எழுதக்கூடாது. எழுதி இந்த பூஜை முறையை கடைப்பிடிச்சி 9 நாட்கள் தவறாமல் நீங்கள் நைவேத்தியம் படைச்சி, நான் சொன்னது மாதிரி படைச்சி நைவேத்தியம் பண்ணி இந்த மந்திரத்தை நீங்கள் உரு கொடுத்தீங்கன்னா 9 நாளில் சித்தி ஆகிடும். அதிக நாள்லாம் தேவையில்லை. 20 நாள், 21 நாள், ஒரு மண்டலம்லாம் தேவையில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது பேய் பிசாசுகளை பந்தனம் செய்ய. இந்த பதிவில் பேய் பிசாசுகளை பந்தனம் செய்யுங்கிற அந்த எந்திரத்தை கொடுத்துருப்போம் பாருங்கள். அந்த எந்திரத்தை சூரிய கிரகணத்தின் போது வெள்ளி ஈய தகடு, வெள்ளியும் ஈயமும் கலந்த தகடு, காரிய தகடுங்கிறாங்கல்ல, அது மாதிரி வெள்ளி ஈயமும் கலந்த தகட்டில் எழுதிக்கணும். எழுதி பூஜையில் வச்சு சர்க்கரை, பழம், அவல், கடலை, தாம்பூலம், கல், சாராய, இறைச்சி, ஏதாவது ஒரு கறி அனைத்தையும் வைத்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணணும். படைச்சிட்டு அதுக்கான மந்திரம் பாருங்கள். ஓம் மசி மசி நசி நசி ஸ்டீம் ஐயும் கிளியும் சவ்வும் சிவா. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஓம் மசி மசி நசி நசி ஸ்டீம் ஐயும் கிளியும் சவ்வும் சிவா அப்படின்னு 3 நாள் இது போதும். 3 நாள் இருவேளையும் காலையும் மாலையும் வேலைக்கு 108 தரம் ஜெபிச்சா போதும். இந்த மந்திரத்தை நீங்கள் ரொம்ப 8 நாள் 10 நாள்லாம் நீங்கள் உரு போட தேவையில்லை. அது மாதிரி 9 நாள்லாம் போட தேவையில்லை. இது 3 நாள் மட்டும்தான், காலையும் மாலையும் இருவேளையும். ஆனால் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் செய்யணும். அந்த பூஜை செய்யும் போது நீங்கள் இறைச்சி வச்சு படைச்சாலும் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து தான் பண்ணணும். 3 நாள் 108 உரு தவறாமல் காலை மாலை ஜெபிச்சிங்கன்னா அது சித்தியாகிடும். சித்தியான உடன் மேற்படி சக்கரத்தை எட்டி பலகையில் எழுதி ஸ்தாபனம் செய்ய பேய் பிசாசுகள் பந்தனமாகும். இதை எப்படி ஸ்தாபனம் பண்ணணுன்னாக்கா, இந்த சக்கரத்தை பந்தனம் பண்ணும்போது சித்தி பண்ணுறதுக்கு இந்த எந்திரத்தை நீங்கள் சித்தி செய்யும் போது வெள்ளிய தகட்டில் எழுதி தான் நீங்கள் சித்தி செய்யணும். ஆனால் இது சித்தி ஆனதுக்கு அப்புறம் பேய் பிசாசுகளை பந்தனம் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக எட்டி பலகையில் எழுதி தான் நீங்கள் பந்தனம் பண்ணணும். ஏன்னா என்னடா இது, அதுக்கும் எட்டி பலகை, இதையும் எட்டி பலகைன்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் சித்தி செய்யும் போது வெள்ளிய தகட்டில் நீங்கள் சித்தி செஞ்சுட்டு எட்டி மர பலகையில் தான் நீங்கள் பந்தனம் பண்ணணும்.
இதுக்கான எட்டிமலை பலகையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். யாராவது பேய் பிசாசு பிடிச்சி வந்தாங்கன்னா அப்போ போய் நீங்கள் ரெடி பண்ண முடியாது. எட்டி பலகையை நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கனாக்கா அப்போ அந்த எந்திரத்தை போட்டு அதில் வச்சு நீங்கள் மந்திரம் பண்ணிடலாம். இது ஒரு அற்புதமான சிறப்பான முறைங்க இது. இதை செஞ்சு பயன்பெறுங்க.